வெல்கம் டு கணினியாக. நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெராஃபார்ம்ங்கிற டெவாப்ஸ் டூலில் எப்படி வந்து உபுண்டு சர்வரில் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரௌசரை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் டெராஃபார்ம் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெராஃபார்மோட வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா terraform.io. ஓகே, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ டெராஃபார்ம் டவுன்லோட் CLI அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஓஎஸ்க்குமே இருக்குது மேக்ஸிமம். ஓகே, மேக் ஓஎஸ், விண்டோஸு, லைனக்ஸ், FreeBSD, OpenBSD, சோலாரிஸ். ஸோ இத்தனை ஃப்ளேவருக்கு வந்து டெராஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்ணும் இன்ஸ்டலேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் லினக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃப்ளேவர்ஸில் எதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உபுண்டு, டிபன், சென்டோஎஸ், RHL, ஃபெடோரா, அமேசான் லினக்ஸ் அண்ட் ஹோம் ப்ரூ அப்படின்னு லினக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் மேனேஜரில் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி இருக்குதுல. ஓகே, ஸோ நமக்கு எந்த இது பார்க்கணும், இப்போ உபுண்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் உபுண்டு சர்வருக்குள்ள நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் இந்த கீயை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 லைன் இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு உபுண்டு சர்வர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ உபுண்டு சர்வர் ஆல்ரெடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சர்வரை வந்து நான் என்ன பண்ணுறேன், SSH வழியாக CLI மோடை வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ IP பார்த்தீங்கன்னா 1.147, யூசர் நேம் வந்து சோமன். ஸோ இது வந்து SSHல ஒரு செட்டிங்ஸ் வந்து தீம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த தீம் நான் செலக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ யூஸராக லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சூடோ யூஸராக போகணும், இல்லைன்னா ரூட் யூஸராக லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ நான் SU கொடுத்து ரூட் யூஸராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ காப்பி பண்ண கமாண்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ளுங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இல்லை. ஏன்னா அந்த கேர்ளுங்கிறது வந்து ஒரு ஆப்பு, ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் இல்லாதனால நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியல. நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரல. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு apt get install curl. ஓகே, இப்போ வந்து கேர்ள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம், கேர்ள் வருது. ஓகே, ஸோ கேளுங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கீ ஆட் பண்ணலாம். ஸோ கீ ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சூடோ தேவையில்லை, ஏன்னா நம்ம ரூட் யூஸராகவே இருக்கிறதுனால டைரெக்டாக apt ஆட் இந்த லைன் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு இதை மட்டும் விட்டுறேன் நான். ஓகே, சூடோ வந்து சூடோ யூஸர் லாகின் பண்ணுறீங்கன்னா சூடோ யூஸர் யூஸ் பண்ணணும், சூடோங்கிற இதை வந்து முன்னாடி வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்கணும். ஓகே, நான் ரூட் யூஸராக லாகின் பண்ணுறதுனால அந்த சூடோவை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ ஆட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெராஃபார்மோட ஹசிகார்ப் ரெபாசிட்டரியை வந்து உபுண்டுவில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேர்ட் வந்து இன்ஸ்டலேஷன் தான். apt get ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும், அதுக்கப்புறமா இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த ஒரு இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணால் தான் அந்த ரெபாசிட்டரி வந்து இதில் போய் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். apt get அப்டேட். ரூட் யூஸர் இருக்கிறதுனால தான் வந்து டைரெக்டாக apt கொடுக்குறேன். நீங்கள் சூடோ யூஸரில் யூஸ் பண்ணால் சூடோங்கிற கமாண்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பேக்கேஜ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் வந்து கொடுத்துட வேண்டியதான். apt get install terraform. கண்ட்ரோல் L கொடுத்துக்கலாம். ஸோ apt get install terraform. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து சிம்பிள் தான் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இந்த கேர்ளுங்கிற அப்ளிகேஷன் மட்டும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காது, நீங்கள் அதை மட்டும் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டெராஃபார்மை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இதில் உபுண்டு வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து டெராஃபார்ம் வெர்ஷன் என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் டேபை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ டெராஃபார்ம் -" வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும்.
ஓகே, ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு Terraform வந்து இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம Terraform பற்றி எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, அதனுடைய கமாண்ட்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.